எனக்கு ரொம்ப நாள் இருக்கிற ஒரு டவுட். பொலிட்டிக்ஸ்னால் என்ன? ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்தியன் டீமில், இந்தியன் கிரிக்கெட் டீமில் பொலிட்டிக்ஸ், வேலை பார்க்குற இடத்துல அந்த டீமில் பொலிட்டிக்ஸ். அப்படி என்ன தாண்ட பொலிட்டிக்ஸ் என்ன? ஒரு கெட்ட வார்த்தையா இல்லை ஒரு தவறான வார்த்தையா? நான் ஸ்கூலில் படிக்கும்போது எவ்ரி மந்த் எங்களுக்கு ஒவ்வொரு லீடர் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் அந்த லீடர் ஓகேவாக இருந்துச்சுன்னா அவங்கள வேணால் நெக்ஸ்ட் மந்த்தும் கண்டினியூ பண்ண வைக்கலாம். ஒரு வாட்டி பிடித்தாச்சு. 9th படிக்கும்போது எங்கள் லீடர் ஒருத்தர் இருந்தார். இப்போ எல்லாரையும் மாதிரியே பிடி பீரியடு விளையாடணுங்கிற ஒரு நம்ம கோல் என்னது, பிடி பீரியடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், விளையாடணும். ஈவன் லீடர் ஆனதுக்கப்புறம் பிடி பீரியட் வந்தப்போ, ஆனால் இவன் படிக்கிற பையன் வந்தால் போதும் ஏதாவது ஒரு மிஸ்ஸையோ சாரையோ கிளாஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். இதே நமக்கு டென்ஷன் ஆயிடும். நல்லா படிக்கிற பையன் தான், நல்ல பையன் தான். ஆனால் இந்த ஒரே ஒரு ரீசனால் அவன் ஒரே ஒரு வாட்டி தான் லீடராக. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை நாங்கள் லீடராக மாற்றணும். அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் பிடி பீரியட் நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் அந்த 9th கிளாஸ் முடியிற வரைக்கும் அவனே தான் லீடராக இருந்தான். எதனாலன்னா கிளாஸ் எல்லா கிளாஸும் எப்போவுமே இருக்குது. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிடி பீரியட் தான். எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது விளையாட போகணுங்கிறது. எங்களோட ரைட்ஸை வந்துட்டு யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவனுக்காகத்தான் ஓகே எங்கள் ஓட்டோ இல்லை அவன் சைடு தான் நாங்கள் நின்னோம். இதே மாதிரி தான் பொலிட்டிக்ஸ்னால் மக்களுக்காக எந்த சுயநலவும் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளோ இருப்பாங்க. அதனால தான் பொலிட்டிக்ஸ் நல்ல ஒரு வேர்டு. தப்பானவங்க கையில் இருக்கிறனாலையோ இல்லை சில பேர் 1-2 பேர் தப்பான விஷயங்கள் பண்ணுறனாலையோ அந்த பொலிட்டிக்ஸுங்கிற வேர்டே தப்பாக போயிடுச்சு. அதனால் இனிமே இந்த பொலிட்டிக்ஸுங்கிற வேர்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். நமக்கு இந்த எம்பி எலெக்ஷனை பற்றி தெரியும். இதுலேயே 2 இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. இது எனக்கு +2 அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வர வரைக்கும் எனக்கு தெரியல. இது என்னடா டிஃப்ரென்ஸுங்கிறது இப்போ கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கமலஹாசன் இப்போ வந்துட்டு ராஜ்யசபா எம்பி. என்னடா நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலையே, அவர் எப்படி எம்பி ஆனாருன்னு தானே. அதுதான் சொல்கிறேன். லோக்சபாங்கிறது நம்ம ஓட்டு போடுறது டைரெக்டாக. ராஜ்யசபாங்கிறது வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டேட்டில் யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க நாமினேட் பண்ணி எம்பி ஆகுறது.